இப்போ உறுதியாக சொல்கிறேனுங்க, எந்த காசு எனக்கு நிலைக்குதோ இல்லையோ, இவங்கள பேசின இந்த காசு மட்டும் எந்த காலத்தில் எனக்கு அழியாது, நிலச்சி நிற்கும். பெத்த அப்பாவை, பெத்த அம்மாவை, பெத்த மண்ணை வந்து மாற்றி சொன்னால் அவன் உண்மையாகவே ஃப்ராடு தானே. அந்த ஃப்ராடு தனத்தை நான் நிரூபித்து போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் நீங்கள் பேசவே மாட்டுறீங்க. ஏன்னா நான் நேரில் பேயை பார்த்ததில்ல, சினிமாவில் பார்த்துருக்கேன். ஆனால் ஆவிகளோட நான் பேசியிருக்கேன். இப்படி பேசுகிறப்போ இந்த முடியெல்லாம் இப்படி போட்டிருக்கிறப்போ நிஜமாவே பேய் மாதிரியே இருந்ததுங்க. ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிட்டு அரண்டு போயிட்டேன். நிஜமாவே பயந்துட்டேன் நான். இது பொய்யெல்லாம் கிடையாது. என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து உண்மை பேசும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வேற என்னை சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா தான் இருக்குது அந்த வார்த்தை. ஏன்னா உண்மை பேசுறது எனக்கு உயிர் மாதிரிங்க. என்ன சொல்ல போகிறோம், நம்ம என்னுடைய பாடி, என்னுடைய உடம்பை பற்றி கேலி பண்ணி சிரித்து போட்டிருக்காங்க. அது உண்மை தானே, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. காலத்தை பற்றியெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. காலம் வந்து பதில் சொல்லும். ஏப்பா நான் படிக்கிற பள்ளிக்கூடமே காலம் தான்ப்பா. என்னம்மா நீங்களாம் அப்படி இருக்கீங்க. இப்போ வீடியோ பேசுகிறப்ப கூட என்ன சொல்கிறது, என்னை வந்து இந்த மாதிரி உண்மையினுடைய சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருக்கிறாங்கம்மா. நீ என்ன சொல்கிற, உண்மையா பொய்யா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொன்ன ஒரே ஒரு அர்த்தத்தை என்ன தெரியுங்களா, அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னாங்க. புரியுதா இல்லைங்களா, நான் உண்மையை பேசுறதுனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க வந்து உங்கள் நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, உங்கள் ஏழை குடும்பத்தை வந்து ஏமாற்றி என்ன பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமாக கேவலமாக நடந்திருந்தாலும் சரி, ஆனால் இந்த மாதிரி வந்து சொல்லி திட்டாதீங்க தயவு செஞ்சு. அது ரொம்ப தவறான விஷயம். அவங்க அதில் கூட கொஞ்சம் வேறு மாதிரி பார்த்துருப்பேன். இந்த பேயை பார்த்து நான் உண்மையாக அரண்டுட்டேன். அதனால இனிமேல் இவங்களை பற்றி நான் பேசுறதுனா மோகினி பிசாசு, மோகினி பேய்ன்னு தான் பேசுவேன். அவ்வளோ தூரம் உண்மையை நிரூபித்து கண்ணு முன்னாடி காட்டினா கூட பொய்ங்கிறாங்க. அப்படின்னா அப்போ இவங்க எவ்வளோ பொய்யும் புத்தலாட்டம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இதிலிருந்து நிரூபணமாகுதே இல்லையா, உறுதியாகுதே இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்துவையும் வச்சு இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க தானே. அப்போ ஏழைகளை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவாங்க தானே. இப்போ யூடியூப் வச்சு என்ன வேணாலும் பண்ணுவாங்க தானே. நீங்கள் எப்படி போனீங்கனாலும் அவங்க வந்து எப்படி தெரியுங்களா, மாட்டிக்க மட்டும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கள்ளன் இல்லையா. நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் பொய்யும்பாங்க, பொறாமையும்பாங்க. இல்லை அப்படியெல்லாம் ஒன்று, எங்களை வச்சு நீ பிச்சை எடுக்கிறியா, எடுத்துக்கோ, நீ பொழைச்சிக்கோ, சரி ஓகே, உங்கள் யூடியூப்பில் வர்ற வருமானத்தை நீங்கள் காட்டல அப்படின்ட்டாவே என்னையை விட்டுருங்க. ஏழை மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக உண்மையாக. நான் ஏமாத்தலை அப்படிங்கிறது நிரூபிச்சனா இல்லையா. உங்களை பேசி எனக்கு வருமானம் வருது அப்படின்னு இப்போ நீங்கள் ஆதங்கம் போடுறீங்க, அது நிலைக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிற அதே வார்த்தை தானே மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏழைகளை காட்டி காட்டி தானே சம்பாதிச்சிருக்கீங்க. அது எப்படி நிலைக்கும்? உங்களுக்கு நிலைக்கும், எனக்கு நிலைக்காதா? எனக்கு செம சிரிப்பாக இருக்குதுங்க. நான் வேற ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். காலையிலேருந்து ஒரு 2-3 வீடியோ வந்து அந்த என்ன சொல்கிறது, கள்ளக்கிளி குடும்பத்திலேருந்து போட்டிருந்தாங்க. நான் அந்த வீடியோ எதுவும் பார்க்கல. நான் வேற ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போது. ஆனால் போய் கமெண்ட் எல்லாம் பார்த்துருந்தேன். அந்த கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த தம்பி, அதாவது அந்த தம்பியார் என்னை தான் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அவங்க ஒன்றும் சும்மா பேசலை, அவங்க வந்து நீங்கள் வந்து ஏழைகளெல்லாம் ஏமாற்றி அதில் வந்து பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோடு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஆனால் நீங்கள் வந்து அது பொய் சொல்கிறேன்னு இப்படி சப்பக்கட்டு கட்டுறீங்க அப்படின்னு போட்டு அவர் வந்து உண்மை பேசும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வேறு என்னை சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா தான் இருக்குது அந்த வார்த்தை. ஏன்னா உண்மை பேசுறது எனக்கு உயிர் மாதிரிங்க. உயிர் எவ்வளோ நேசிப்பீங்க, அந்தளவுக்கு வந்து நான் உண்மை பேசுகிறதுல எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்போ உண்மை பேசும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறது மனசுக்கு ரொம்ப ஒரு கெத்தாக இருக்குது, ஒரு திமிராக இருக்குது, ஒரு கம்பீரமாக இருக்குது. ஓகேவா. ஆனால் நான் சிரிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா, அந்த வீடியோ வந்து பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ சிரிப்பு. என்ன அப்படின்னு நம்ம பேச போகிறதுன்னா, எனக்கு என்ன பேசுறதுனே தெரியாமல் அப்படியே டக்குன்னு அந்த எடிட்டிங் பண்ணுறதெல்லாம் விட்டு போட்டு பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அதை விட்டுட்டோம்னா அப்படியே பேச முடியாது. இந்த ஃபீலோடு அப்படியே பேசிடணும். ஏன்னா எனக்குள்ள அப்படியே சிரிப்பாக இருக்குது. இவங்க வந்து ஒரு விஷயம் சொன்ன உடனே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம் சில யூடியூபர்லாம் வந்திருக்காங்க அப்படின்லாம் வந்து பேசுவாங்க பார்த்தீங்களா. அவங்கக்கிட்ட நான் வந்து அவங்கள பற்றி தான் பேச போகிறாங்க. அவங்க என்னை பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற 2 பேர்த்த பற்றியும் பேசியிருக்காங்க. மொத்தம் 3 யூடியூபரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை பற்றி பேசியிருக்காங்க. அதில் நம்மளை மட்டும்தான் என்ன சொல்ல போகிறோம், நம்ம என்னுடைய பாடி, என்னுடைய உடம்பை பற்றி கேலி பண்ணி சிரித்து போட்டிருக்காங்க. அது உண்மை தானே, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா உண்மை பேசுனா அதை பற்றி எப்போவுமே நான் கவலைப்பட மாட்டேன். நான் உண்மையாகவே ஒல்லியாக தான் இருக்கேன். ஒரு மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். பைபிளில் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காங்க, சரீரத்தை வந்து டேமேஜ் பண்ணுறவங்க. ஏன்னா அந்த பைபிள் இருக்கிற வசனத்தை இன்றைக்கி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ இந்த கள்ளக்கிளி குடும்பத்துக்கிட்ட நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் அப்பேன். நீங்கள் பைபிளில் இன்றைக்கி தான் போயிருக்கீங்க அப்படின்னா, நான் பைபிள் படித்து முடித்து அதுக்குள்ளே எல்லா சர்ச்சுக்கும் போய் முடித்து 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போது அதுக்கு முன்னாடியே எனக்கு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகேவா. பைபிள்லேயும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, யூடியூப்லேயும் உங்களுக்கெல்லாம் அப்பேண்ணா. வியூஸ் இல்லை, சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அப்பேன் யூடியூப்பில். ஓகேவா. அதனால் நேற்றுக்கு முளைச்ச
காலம்லாம் வந்து நம்மளே பேசுறதுக்கு அப்படிலாம் பேச வேண்டியதில்லை. ஆனால் இப்போ அவங்களுடைய அந்த ஸ்கின்னை பற்றி நான் பேசலைங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இந்த கிளி குடும்பத்துக்கு வந்து நான் வந்து ஜாலரா தட்டிக்கிட்டு புகழ்ந்து பேசிட்டு இருந்திருப்பேன். எங்கள் ஊரில் ஒரு 2 யூடியூபர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள அப்படி சூப்பராக புகழ்ந்து தள்ளியிருக்காங்க அவங்க. ஏன்னா அவங்க புகழ்ந்ததெல்லாம் பேசுகிறாங்க. அந்த அக்காவுடைய மனசே மனசு தான் அப்படின்னு ஒருத்தர் பயங்கரமாக பில்டப் போட்டுருந்தாரு. போய் பார்த்தா கமெண்ட் அவர் தான் இருந்துச்சு. ஓகே, நமக்கு அப்படி ஜாலரா தட்டுறதெல்லாம் வராது இல்லையா, பிடிக்காது இல்லையா. எனக்கு என்னன்னா அந்த அப்படி ரொம்ப என்னை வந்து மோசமாக கேலி பண்ணி அவங்க பேசியிருந்தாலும் கூட, அவங்கெல்லாம் பைபிள் படிக்கிறவங்க தான். இன்னைக்கு என்ன குட் டே, அதாவது எல்லாம் வந்து பேசவே கூடாது அப்படின்னு நம்மளை வந்து வேற மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னா பைபிளுக்கும் அவங்களுக்கும் தகுதியே இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்றது, அந்த ஸ்கின்னை பற்றி நான் சொல்லிங்க. ஆனால் ஒரு விஷயம் ஏன் அந்த காமெடியாக இருந்தது அப்படின்னா, இப்போ உண்மையாகவே அவங்க பேசுகிறப்ப அப்படி பேசுகிறாங்க, புரியுதுங்களா. இது வந்து நம்மளாம் உண்டு. இப்போ நான் இருக்கேன், இப்போ நார்மலாக இருக்கேன், என் கை அப்படி வச்சுட்டு பேசுனா எப்படி இருக்கும், புரியுதுங்களா. அப்படியே ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன், 5 வருஷம் 7 வருஷமாக நான் பைபிள்லேயும் எல்லா சர்ச்சுக்கும் போயிருக்கேன், விரதம் இருந்திருக்கிறேன், நாட்டுக்காக உலகத்துக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன், உபவாசம். அது அப்படியே அது ஒரு லைஃபுங்க. அது இருக்கிறவங்களுக்கு ஓகே, அதை பற்றி நான் பேச வரல, அந்த மாதிரி போயிருக்கேன். அதனால் ஒரு கிறிஸ்டின் எப்படி பேசுவாங்கன்னா, ஸ்திரீன்னு பேசுவாங்க, சரீரம்னு பேசுவாங்க. அதாவது இப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, கூர்மை இல்லாத ஆயுதம் அதிக பிரயோகப்படும் அப்படிம்பாங்க. புரியதில்லை இந்த வார்த்தையெல்லாம் பைபிளில் நிறையா இருக்குங்க. ஏன்னா தமிழில் வந்து இருக்கவே இருக்காது, எல்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள் அது எல்லாமே. அதாவது கூர்மையாக இல்லாத ஆயுதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் நம்ம ஒரு கல்லை அடிக்கணும்னாவோ ஒரு செவரு அடிக்கணும்னாவோ நம்மளுடைய பலத்தை அதிகமாக இது பண்ணும், புரியுதுங்களா இல்லைங்களா. அப்போ ஒரு கூர்மையான ஆயுதம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், போய் லேசாக தட்டணுன்னு பொட்டுன்னு உடச்சிருந்துடும், புரியுதா இல்லைங்களா. அப்போ கூர்மையே இல்லாத ஆயுதத்துக்கு தான் முக்கி குத்திட்டு இருக்கணும் நம்ம கூர்மையான ஆயுதம். அதனால எதை சொன்னாலும் தெளிவாக சொல்லுவோம். இப்போ அவங்க வந்து பொய் சொல்கிறான் தம்ப்லைன்லேயே பொய் சொல்கிறேன்னா, உள்ளுக்குள்ளே அதை விட பொய் சொல்கிறேன்னா, அப்புறம் அன்னக்கிளி வண்ணக்கிளி அப்படிங்கிற பேசுனதெல்லாம் அங்கே வரைக்கும் போயிருக்குது. அதையெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப தான் எனக்கு உண்மையாக சிரிப்பு வந்துருச்சு. ஆனால் முக்கியமாக அவங்கள வந்து நான் வந்து தந்தர்கிளி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன். வெட்டுக்கிளி பற்றி தான் பேசின வீடியோ தான் இப்போ எடிட் பண்ணிட்டு இருந்தேங்க. எனக்கு அந்த சிரிப்பு தாங்க முடியாமல் பேசிகிட்டு இருக்கிறதுனால அப்படி இருக்குது. என்ன எதுவுமே யோசிச்சுட்டு தான் பேசுவேன், இப்போ யோசிக்காமே பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அவங்க வந்து அந்த ஸ்கின்னை வந்து நான் வந்து பேசலை. ஆனால் இப்போ இப்படி சொல்லுவேன் இல்லைங்களா, இப்படி பேசுகிறப்போ இந்த முடியெல்லாம் இப்படி போட்டிருக்கிறப்போ நிஜமாவே பேய் மாதிரியே இருந்ததுங்க. ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிட்டு அரண்டு போயிட்டேன். நிஜமாவே பயந்துட்டேன் நான். இது பொய்யெல்லாம் கிடையாது. என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எது பேசணும்னு உண்மைதான் பேசுவேன். அதே மாதிரி நான் வந்து ஆதாரத்தோடு நிரூபித்து வீடியோ போட்டிருக்கேன். நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத இலங்கையில் இருக்கிறவங்களும் சரி, எங்கள் ஊரில் வந்து ஜாலரா தட்டி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறவங்களும் சரி காட்டுவாங்களாம். நான் காசை கூட திருப்பி தரேன்னு சொல்லியிருக்கேன், சவால் விட்டுருக்கேன். இன்னொரு கமெண்ட் அதையும் போய் அந்த தம்பி வந்து இவ்வளோலாம் பேசுகிறீங்களா, அவர் சவால் விட்டுருக்காரு, அதுக்கு ஒரு பதிலும் போட மாட்டேறீங்க அப்படின்லாம் அவங்க கமெண்ட் கேட்டிருந்தாங்க. அப்போது இன்னையிலிருந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நான் உண்மையாகவே பயந்துட்டேங்க. ஏன்னா நான் நேரில் பேயை பார்த்ததில்ல, சினிமாவில் பார்த்துருக்கேன், ஆனால் ஆவிகளோட நான் பேசியிருக்கேன். அந்த அனுபவம் இருக்குது. அதான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் எப்படி பார்த்தாலும் எந்த ரூட்டில் போனாலும் சரி இங்கிலீஷ் ஒன்றை தவிர, புரியுதுங்களா, அதில் எல்லாத்துலேயும் நான் அப்பேன். ஏன்னா அது ஒன்று தான் எனக்கு வராது. தமிழாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அனுபவமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் உங்களை விட நான் அப்பேன். ஏன்னா காலத்திடம் என்ன சொல்கிறது, காலம் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிறோம். நான் காலத்தை பற்றியெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கேன். காலம் வந்து பதில் சொல்லும். ஏப்பா நான் படிக்கிற பள்ளிக்கூடமே காலம் தான்ப்பா, என்னம்மா நீங்களாம் அப்படி இருக்கீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி வந்து பொய்யான செய்தியை சொல்கிறேன்னா, இப்போ அன்னக்கிளி வண்ணக்கிளின்னெல்லாம் நான் பேசுகிறேன்னா, இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா, நான் சவால் விட்டு பேசியிருக்கேன்ல, இதை நான் சொல்லிங்க. என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் யாருன்னு தெரியல, அதில் போய் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பொதுவாகவே யாருடைய பேரையும் நான் வந்து மைண்டில் வச்சுக்க மாட்டேன், அவங்க சொல்கிற கருத்து மட்டும்தான் எடுத்துக்குவேன். அந்த தம்பி தெளிவாக தான் சொல்லியிருக்காங்க, 1000% சொல்கிறது உண்மை தான். அவர் வந்து உண்மையுடைய சூப்பர் ஸ்டார்னு போட்டு அவங்க வந்து ஆதாரத்தோட நிரூபிச்சு வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாதுனால நீங்கள் பொய்ன்னு சப்பக்கட்டு கட்டுறீங்க அப்படின்னு போட்டு இங்கிலீஷ் வார்த்தையும் போட்டிருந்தாங்க. அது எனக்கு புரியல. இப்போ நான் ஆதாரத்தோட போட்டிருக்கேன் இல்லையா, அவன் ஃப்ராடு, அவன் வந்து உண்மையாகவே ஏமாத்திருக்கான், நிரூபிச்சு வீடியோ போட்டிருக்குன்னா இல்லையா, எப்படி என்னை பொய் சொல்கிறேன்னு சொல்லலாம். எனக்கு எதை சொன்னாலும் எனக்கு கோபம் வராதுங்க. நிஜமாவே இன்ன வரைக்கும் நான் என்ன சொல்கிறது பேசுகிறப்ப ரொம்ப, ஏன்னா எங்கள் வீட்டில் எனக்கு தெரியும், நான் இப்போ வீடியோ பேசுகிறப்ப கூட என்ன சொல்கிறது, என்னை வந்து இந்த மாதிரி உண்மையினுடைய சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருக்கிறாங்கம்மா.
என்ன சொல்கிற உண்மையா பொய்யா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொன்ன ஒரே ஒரு அர்த்தத்தை என்ன தெரியுங்களா, அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னாங்க. புரியுதா இல்லைங்களா, நான் உண்மையை பேசுறதுனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு என் ஒய்ஃப் சொல்கிறாங்க. அப்படின்னா எனக்கு என்னை வந்து இப்போ வந்து அவங்க வந்து நான் வந்து ஒல்லியாக இருக்கிறேன், ஒரே சேரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், அது ஒரு மாதிரி அப்படியே என்னமோ கேலி பண்ணி நக்கல் பண்ணி என்னமோ சிரிச்சுக்குங்க. அது இருக்குது சொல்கிறீங்க, அது உண்மை சொல்கிறீங்க, எனக்கு அதுலாம் வருத்தம் இல்லை. ஆனால் என்னை பொய் சொல்கிறேன்னு மட்டும் சொல்லிட்டா எனக்கு செம கோவம் வந்துடும், கடுப்பாயிரும். நான் செம டென்ஷனாக இருக்குதுங்க. இந்த வீடியோ வந்து நான் அந்த டென்ஷனாகவே ஆரம்பிக்கணும்னு நினைக்கல. பொய் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. எப்படி பொய்னா என்னன்னு தெரியுமா? நீங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறது தான் பொய். ஐயோ, என் மூடவே கெடுத்து விட்டாங்களே. நான் ஜாலியாக அவ்வளோ வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு பொய் சொல்கிறேன்னு சொன்னால் பிடிக்காதுங்க. செம்ம என்ன சொல்கிறது, நம்ம உயிரிலே குத்துற மாதிரி வலிக்கும் எனக்கு. ஏன்னா உண்மையாக இருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போது நான் வந்து சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சேனலில் வியூஸே போகலையா, சரி ஜாலி மூடுக்கு வந்துடலாங்க. எனக்கு பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு செம்ம கோவம் வந்துடும். ஏன்னா எனக்கு உண்மைன்னா அவ்வளோ பிடிக்கும். நான் அதுக்குள்ளே போயிட்டு மூட் அவுட் ஆயிடுச்சு அந்த வார்த்தையை கேட்டோன்னே, பொய் சொல்கிறேன்னு சொன்னோன்னே. ஏன்னா சரி அதை விட்டுருங்க, நம்ம ஜாலி மூடுக்கு வருவோம். இப்போ இது மூலியமா நான் வந்து சப்ஸ்கிரைபர் ஏற்றுறதுக்காகவோ வியூஸுக்காகவோ வேறு எதுக்காகவோ பண்ணுறேன்னா, வீடியோ வந்து எதுக்காக பண்ணுறேன்னா, இது மூலியமாக வர்ற காசு வந்து வாங்கிட்டு இதில் மூலியமாக நான் ஏதோ ஒரு பொருள் வாங்கினா கூட அந்த பொருள் நிலைக்காதாமா. ஆனால் பாருங்கள், எங்கள் ஊரில் 2 யூடியூபர் இருக்காங்க. அதில் வந்து அந்த மோகினி பேயை வந்து புகழ்ந்து, இனிமேல் மோகினி கிளினே வச்சுக்கலாம், மோகினி பேய்னே வச்சுக்கலாம். இது எதுக்கு கிளி, அந்த கிளி குடும்பத்தில் ஒரு மோகினின்னு வச்சுக்கலாம், மோகினி பேய். ஏன்னா நான் உண்மையாகவே பயந்துட்டுனுங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். ஏன்னா என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் போய் பேச மாட்டேன். ஏன்னா இப்போது அவங்களுக்கு ஸ்கின்னில் இருக்கிறது நிஜமாகவே நான் மனசார சொல்கிறேன். நாளைக்கு அவங்க என்ன பேசினாலும் சரி, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான், ஏன்னா அதனுடைய வலி அவங்களுக்கு தெரியும். இந்த செகண்டில் கூட அது அவங்கள எவ்வளோ வலி இருக்கும், நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஃபீல் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அவங்க என்னை எவ்வளோ திட்டியிருந்தாலும் சரி, இன்னும் திட்டினாலும் பரவாயில்ல, அந்த ஒரு விஷயத்த வந்து நிச்சயமாக என்றைக்கும் நான் வந்து சுட்டி காட்டி பேசவே மாட்டேன். ஏன்னா அது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கல. ஏன்னா நான் வந்து ஒரு காலத்தில் அத்தனை பேரும் விரும்புகிற ஒரு அழகான ஒரு ஃபேஸ், இந்த ஃபேஸ் வந்து என்றைக்கு இருந்தாலும் மாறிடுங்கிற உணர்வு எனக்கு தெரியும். அதனால் இந்த முகத்து மேலையெல்லாம் வந்து நான் வந்து பெரிய பற்றுதெல்லாம் வைக்க மாட்டேன். ஏன்னா நம்ம எத்தனை பேர்த்த பார்க்குறோம், அழகான பாட்டிகளை நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அழகான தாத்தாக்களை பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ அவங்க வயசில் எவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு அந்த இது அழகு இருக்கா? அந்த மாதிரி அந்த ஸ்கின் என்றைக்கு வேணாலும் மாறுங்க. ஆனால் அந்த முகத்தில் ஒரு கலை இருக்கும் பார்த்தீங்களா, அது என்றைக்கும் மாறாது. அது எங்கேருந்து வருதுன்னா குணத்தில் இருந்து வருது, சரி மனசுல இருந்து வருது. குணமும் தான், மனசு குணம் இது எல்லாத்துலேயும் வரும். ஆக அந்த ஸ்கின்னு வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது உண்மையாகவே வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். அதை வந்து நிறைய பேர் கமெண்ட்லாம் போடுறாங்க. வெளிப்படையாக இந்த இடத்துல இந்த ஓப்பனாக சொல்லிடுவோம், நம்ம மற்ற விஷயத்துக்கெல்லாம் பேச வேண்டாம். ஏன்னா அது வந்து சரி வெளிப்படையாக வேண்டாம். இப்போ இந்த நான் தொட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்லாம் பேர் வச்செல்லாம் போடுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ கோபமாக இருந்தாலும் சரிங்க, நான் உண்மையாகவே சொல்கிறேன், அவங்க வந்து உங்கள் நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, உங்கள் ஏழை குடும்பத்தை வந்து ஏமாற்றி என்ன பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமாக கேவலமாக நடந்திருந்தாலும் சரி, ஆனால் இந்த மாதிரி வந்து சொல்லி திட்டாதீங்க தயவு செஞ்சு. அது ரொம்ப தவறான விஷயம். அதுக்காக அவங்க ஏற்கனவே வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அதை சுட்டி காட்டி கமெண்ட் பண்ணி நிறைய கமெண்ட் நான் பார்த்தேன். இப்போ கூட அதை சொல்லி என்னால் கிண்டல் பண்ண வராது, பண்ணி போட்டனாலும் போடலாம். ஏன்னா அவங்க என்னுடைய உருவத்தை கேலி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது தப்புங்க, அது அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப தப்பு. ஆனால் இப்போ புரிஞ்சுக்குங்க, இப்போது உதட்டத்துக்கு சாயம் போடுறது நம்மளா செயற்கை ஒன்று பண்ணுறது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேங்கிறது, நான் இந்த விரல் இருக்குது நானாக போட்டு ஆட்டுறது பிடிக்கிறது இது பண்ணுறது இல்லைங்களா. கம்முன்னு இப்படியே உட்காந்து கூட பேசலாம், புரியுதுங்களா. அப்போ இந்த முடிங்கிறது நான் களை சுட்டும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போது இந்த ஸ்கின்னில் ஏற்பட்டிருக்கிறது அதுவாக உண்டானது, அதுக்கு அவங்க காரணம் கிடையாது, புரியுது இல்லைங்களா. அதுக்கு அவங்க காரணம் இல்லாதப்போ அதை போய் நம்ம வந்து எப்பவுமே தப்பு சொல்லக்கூடாது. இப்போ வந்து அவங்க மக்களை ஏமாத்திருக்காங்களா, காசு பணம் ஏமாத்திருக்காங்களா, அது அவங்களா பண்ணுது, புரியுதா இல்லைங்களா. அப்போ அதுவாக உண்டானது அந்த ஸ்கின்ல ஏற்பட்டது. அதுவாக உண்டாகிறதுக்கு நம்ம எப்பவுமே வந்து அது கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுக்குள்ளே நம்ம எப்பவுமே போகக்கூடாது. அதனால் அவங்களா பண்ண அந்த விஷயம், பணத்தை ஏமாத்திருக்காங்க, நடிக்கிறாங்க, பணம் வெளியே கேட்குறாங்க, இதெல்லாமே அவங்களா பண்ணுறது. அதை நம்ம விமர்சனம் செய்யலாம். அப்போது இந்த விரலை இப்படி பிடிச்சிக்கிட்டு பேசுறதுங்கிறது அவங்களா பண்ணுறது. முடியை வந்து விரிச்சு போட்டு தான் பண்ணணுமா, இப்படி விரிச்சு போட்டு தான் பேசணுமா? எங்கள் தலை ஒழுங்காக சீவி பேசினா ஆகாதான்? அதுலேயே அடுத்ததோட கூட உட்காந்து பேசியிருக்காங்க, ஒரு சைடாக இருக்குது. அப்போ கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. உண்மையாகவே நான் வந்து பேசுகிறாங்க ஏதோ பேசுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தால் மிரண்டு போனதே வந்து
அப்படி முடி விரிச்சு போட்டு அப்படி பேசிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா எங்கள் சினிமாவிலலாம் வந்து அதிகமாக பேய் படம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதில் கூட கொஞ்சம் வேறு மாதிரி பார்த்துருப்பேன். இந்த பேயை பார்த்து நான் உண்மையாக அரண்டுட்டேன். அதனால் இனிமேல் இவங்களை பற்றி நான் பேசுகிறதுனா மோகினி பிசாசு, மோகினி பேயின்னு தான் இங்கே பேச போகிறேன். அது உண்மையாகவே அது பாதிக்கப்பட்டுருச்சு. நான் உண்மையாக ஒரு பேயை பார்த்தேன், சினிமாவில் ஒரு பேயை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். எனக்கு கூட அந்த கையில் அப்படி தான் வருதுன்னா அப்போ நான் எவ்வளோ பயந்துருப்பேன்னு பாருங்களேன். சரி, ஓகே. இப்போ இவங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ போடுறது பொய் சொல்லி போடுறேன், ஏமாற்றி போடுறேன், என்னுடைய சேனலை வளர்த்துக்கிறதுக்காக போடுறேன், வியூஸ்க்காக போடுறேன் அப்படின்னா இதில் வர்ற காசெல்லாம் வந்து நிலைக்காது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இவங்களை வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா அவங்க 40 வீடியோ போட்டிருக்காங்களா, அவங்க வியூஸுக்காக போடலையா, வியூஸ் குறைஞ்சாலும் அவங்க வந்து நேர்மையாக தான் பேசுகிறாங்களா? ஏங்க உனக்கு புரியல, தெளிவாக தான் கேட்குறேன். என் மேலே வெறுப்பாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, நான் சவால் விட்டுருக்கு இல்லையா? அதுக்கு உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது பதில் சொல்ல முடியுதா? நான் ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கேன்னா இல்லையா மோசடிக்காரன், ஏமாத்துக்காரன் அப்படின்னு? எப்படி மறுபடியும் போய் மனசாட்சியே இல்லாமல் நீங்களாம் பைபிள் வேறு படிக்கிறீங்க? தயவு செஞ்சு இதில் வேறு நாக்கு சிந்தனை நாங்கள் ஒன்று நினைக்கிறதா வாயில் பேசுவோம். தயவு செஞ்சு நீங்களாம் பைபிள் படிச்சிடாதீங்க. பைபிளை படித்தாலும் பரவாயில்ல, நீங்களாம் பைபிளை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து எங்கிட்டலாம் சொல்லிடாதீங்க. குறிப்பாக எங்கிட்ட சொல்லிடாதீங்க. அதுக்கெல்லாம் அருகதையே கிடையாது. தெளிவாக நான் சொல்கிறேன். காமெடியாக பேசணும்னு நினச்சேன்னு என் மைண்டில் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் உண்மையாக நிரூபித்து கண்ணு முன்னாடி காட்டினா கூட பொய்ங்கிறாங்க அப்படின்னா அப்போ இவங்க எவ்வளோ பொய்யும் புத்தலாட்டம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இதிலிருந்து நிரூபணமாகுதே இல்லையா, உறுதியாகுதே இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துவையும் வச்சு இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க தானே? அப்போ ஏழைகளை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவாங்க தானே? இப்போ யூடியூப் வச்சு என்ன வேணாலும் பண்ணுவாங்க தானே? யூடியூப் ரூல்ஸ் வேறு உங்களுக்கு தெரியாதுன்னு வேறு பயங்கரமாக பேசுகிறாங்க. இப்போது இந்த கள்ளக்கிளி குடும்பத்தை வந்து இதுக்கு முன்னாடி பேர் வச்சு பேசிகிட்டு இருந்தேன். நான் அந்த டைட்டிலில் கூட எனக்கு வர்ற கமெண்டில் கூட அந்த குடும்பத்தினுடைய பேரை வந்து நான் முதலெல்லாம் எழுதிக்கிட்டே இருந்தேன். இப்போ அந்த டைட்டிலில் கூட நான் பேர் வைக்கிறது இல்லை, கமெண்டில் கூட போடுறது இல்லை. டேக் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, அதில் கூட நான் வந்து அந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் போகிறதுக்கு டேக் எழுதுவாங்க. அந்த டேக்கில் கூட நான் வந்து அந்த பேர் எழுதுறதில்லை. அப்படின்னா அது என்னென்ன அவங்களுக்கு தெரியாதுன்னு வைங்களா? சரி, தெரியுதோ தெரியல, அது வேறு விஷயம். உண்மையாகவே நேற்றுக்கு பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளானெல்லாம் வந்து துள்ளுன்னு துள்ளுது அப்படின்னா எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். யூடியூப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பைபிளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு முளைச்ச காளான் அது எல்லாமே. அந்த கள்ள குடும்பமே இன்னைக்கு முளைச்சது தான். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பண்ணா சுப்பமாக என்னெல்லாம் நினச்சிடாதீங்க. ஏன்னா நான் படிக்கிற படிப்பே வந்து காலம் பதில் சொல்லுன்னா ஏப்பா அந்த பள்ளிக்கூடத்துல தான்ப்பா நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். புரியுதா இல்லையா? சரி, ஓகே. எனக்கு ஏதோ பேச வந்து அந்த மைண்டே இல்லை. உண்மையாகவே வீடியோ எடுக்கிற ஏதாவது ஒரு மணி நேரமாக திங்க் பண்ணிட்டு தாங்க உட்காரு வீடியோ பேசுகிறதுக்கு. இப்போ இந்த கடைசி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். ஏன்னா இந்த வீடியோ படம் எடுத்துகிட்டு இருக்கு 18ஆம் தேதி, இது 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். ஆனால் இந்த ஃபீலோட பேசணும்னு நினச்சேன். இடையில 2-3 இடத்துல நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஏன்னா பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு செம கோவம் வந்துடும். எவனாக இருந்தாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லவனோ கெட்டவனோ எதுவோ என்னவோ கடவுளுடைய உலகத்தில் நான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் பைபிள் சொல்கிறீங்க இல்லையா, பரிசுத்த ஆவின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுலாம் நான் சூப்பர் ஸ்டார். இந்த உலகத்தில் உங்களுக்கு மனுஷனா நான் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல மாட்டேன். என்னுடைய ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா வந்து சூப்பர் ஸ்டார். புரியுதா இல்லைங்களா? அப்போது எந்த அளவுக்கு வந்து அந்த கடவுளுடைய உலகத்தில் எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது அப்படின்னா நான் உண்மையாக இருக்கிறதுனால தானே. உண்மையாக இருந்தால் மட்டும்தாங்க கடவுளுக்கு பிடிக்கும். அதில் வந்து என்னை உண்மையாக இல்லை பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டா மட்டும் எனக்கு டென்ஷன் ஆயிடும். அதுதான் டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ, நான் வீடியோவே வேறு மாதிரி பண்ணணும்னு நினச்சேன், இந்த ஃபீலே மிஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியல. திருப்பி அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம பண்ண முடியாது. ஓகே, எல்லாம் ஒரு பக்கம். நான் உண்மையாகவே போய் நிறைய பேர் அவங்ககிட்ட இனிமேல் வீடியோ என்ன போட்டாலும் சரி, நான் சவால் விட்டுருக்கு இல்லையா, அந்த சவாலுக்கு அவங்க சவால் விட்டுட்டு என்ன மாதிரியே வந்து நான் வந்து அந்த குடும்பத்தை போட்ட 12 வீடியோவில் வந்து அந்த $66 கொடுக்க ரெடி. இப்போ அந்த வீடியோவில் இது சொல்லிக்கிறேன், கொடுக்க ரெடி தான். நான் ஒன்றும் வச்சுக்கிட்டு அதில் ஒன்றும் பொருள் வாங்கிக்கிற அளவுக்குலாம் இல்லை. எனக்கு காசுக்காக வீடியோ போடுற ஆளே கிடையாது இல்லையா? புரியுதா இல்லைங்களா? இப்போ காசுக்கான வீடியோ போடுற ஆள் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த காசை நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படின்னா இவங்க என்னன்றாங்க, அப்படி ஒன்றும் உங்கள் காசு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி போனீங்கனாலும் அவங்க வந்து எப்படி தெரியுங்களா, மாட்டிக்க மட்டும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து கள்ளன் இல்லையா. நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் பொய்யும்பாங்க, பொறாமையும்பாங்க. இல்லை அப்படியெல்லாம் ஒன்று எங்களை வச்சு நீ பிச்சை எடுக்கிறியா, எடுத்துக்கோ, நீ பொழைச்சிக்கோ. இவங்க என்னமோ பெரிய வள்ளல், அப்படிதான் ஊரே கதறிட்டு இருக்குது அப்படின்றவாங்க. அதெல்லாம் இல்லைப்பா, சரி ஓகே நானே வச்சுக்கிறேன், என் காசு சரி, அது போட்டது யூடியூப்ல வர வருமானத்தை நானே வச்சுக்கிறேன், நான் ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கேன்ல, அதுக்கு என்ன பதில் சொல்லு?
காசு யூடியூப் வருமானம்லாம் அப்புறம். இப்போ என்ன மாதிரி நீ வந்து எவ்வளோ சம்பாரிச்சிருக்கன்னு காட்ட முடியுமா? அது எம்பட இஷ்டம், அது என்னுடைய தீர்மானம் அப்படின்ட்டுருவீங்க. சரி, ஓகே, உங்கள் யூடியூப்பில் வர்ற வருமானத்தை நீங்கள் காட்டல அப்படின்ட்டாவே என்னையை விட்டுருங்க. ஏழை மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக உண்மையாக. நான் ஏமாத்தலை அப்படிங்கிறது நிரூபிச்சனா இல்லையா? 12 வீடியோவிலையும் எவ்வளோ வருமானம் வந்துச்சு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் போய் எடுத்து பார்த்தாலும் தெரியுமா தெரியாதா? இப்போ நான் ஏமாத்துறேன்னா? பொய் சொல்கிறேன்? இல்லை. அப்போ யார் பொய் சொல்கிறா? அப்போ யார் ஏமாத்துறான்? அதை மறைக்கிறவங்க தானே, நான் மறைக்கல இல்லை. இப்போ எங்கிட்டெல்லாம் வந்து நீங்கள் என்னத்தோட ஒல்லியாக இருக்கேன்னு சொல்லுங்கள், அவன் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், ஒரே இடத்துல உட்காந்து பேசுகிறான்னு சொல்லுங்கள், அதெல்லாம் எனக்கு காமெடியாக தான் இருக்கும். ஆனால் டென்ஷன் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னா, கோவம் வர ஒரு விஷயம் என்னென்னா, உண்மையாக இல்லைன்னு சொன்னால் செம கோவம் வந்துடும். புரியுதா இல்லைங்களா? ஏன்னா உண்மையாக இருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம், இருக்கட்டும், பேசுவோம். உண்மையாகவே ஃப்ராடு பண்ணி ஏமாற்றிருக்கிறான். பெத்த அப்பாவை, பெத்த அம்மாவை, பெத்த மண்ணை வந்து மாற்றி சொன்னால் அவன் உண்மையாகவே ஃப்ராடு தானே. அந்த ஃப்ராடு தனத்தை நான் நிரூபித்து போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் நீங்கள் பேசவே மாட்டுறீங்க. அவர் பொய் சொல்கிறாரு, அவர் வந்து தலைப்புலையும் பொய் சொல்கிறாரு, வீடியோலையும் பொய் சொல்கிறாரு, நாங்கள் தேவவசனத்தை பேசிகிட்டு இருக்கிறவங்க, பைபிள் பிரகாரம் நடந்துக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு நாங்கள்லாம் பேசுவோம். தயவு செஞ்சு மக்களை நீங்களாம் அதை நம்பிக்கிங்க, வேறு வழியே இல்லை. ஏன்னா நாங்கள் எங்கேயோ மாட்டிக்கிட்டோம், இப்படி தான் ஜமாலிச்சு ஆகணும். என்ன பண்ண சொல்கிறீங்க? நாங்கள் ஒத்துக்க சொல்கிறீங்களா? உண்மையை சொல்கிறீங்களா? நாங்கள் என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த தம்பி மாதிரி நினச்சிக்கிட்டீங்களா? நாங்கள் மறைப்போம், ஏமாற்றுவோம், பொய் சொல்லுவோம், ஜமாளிப்போம். முடிஞ்சதுன்னா என்னுடைய இஷ்டன்ட்டு ஓடி போயிடுவோம், ஒளிஞ்சுக்குவோம். ஆனால் வெளியே வந்தால் மட்டும் எங்கள் மேலே அவ்வளோ காண்டு, எங்களை பேசி இவங்களாம் பிச்சை எடுக்கிறாங்க. உங்களை என்னென்னு பேசுகிறோம்? நீ ஏழைகளை ஏமாற்றி அதில் தான் இப்போ காசு சம்பாரிச்சிருக்குன்னு பேசுகிறோம். இது இப்படி பேசுனா என்னப்பா நீங்கள்? இப்போ நான் உங்களை பற்றி பேசுகிறதுல சம்பாதிக்கிறது, உங்களை பற்றி பேசுறதுனால சம்பாதிக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இதைத்தானே நாங்கள் சொல்கிறோம். இந்த அறிவு கூட இருக்காதா? எப்படிப்பா நீங்களாம் பைபிளில் படிச்சுமே உங்களுக்கெல்லாம் அறிவு வளரலையா? அந்த கடவுள் தான் உங்களெல்லாம் காப்பாற்றணும். உங்களை பேசி எனக்கு வருமானம் வருது அப்படின்னு இப்போ நீங்கள் ஆதங்கம் போடுறீங்க, அது நிலைக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிற அதே வார்த்தை தானே மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏழைகளை காட்டி காட்டி தானே சம்பாரிச்சிருக்கீங்க, அது எப்படி நிலைக்கும்? உங்களுக்கு நிலைக்கும், எனக்கு நிலைக்காதா? நீங்கள் பண்ணின தப்பு சுட்டி காட்டுறேன்னா உண்மையை ஆதாரத்தோடு நிரூபித்து காட்டியிருக்கேன். இப்போ உறுதியாக சொல்கிறேனுங்க, எந்த காசு எனக்கு நிலைக்குதா இல்லையோ, இவங்களை பேசின இந்த காசு மட்டும் எந்த காலத்தில் எனக்கு அழியாது, நிலச்சி நிற்கும்.